ஹே காய்ஸ், வெல்கம் டு லூசிஃபர் கேமர். நான் தான் உங்கள் ப்ரொஃபஸர் ஜெடி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கேம் ஓப்பன் பண்ணும்போதே உங்கள் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருந்திருக்கும். எந்த ஒரு லீக்ஸ் அண்ட் அப்டேட்டுமே இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட்டு ட்ரீம் ரிங்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்தது. இதில் நம்ம என்னென்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M60 கூட அந்த கட்டானாவும் க்ளோவாலும் ரெண்டும் சேர்ந்து M60 ஒரு ஈவெண்ட்டில் தனியாக வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டானாவும் க்ளோவாலும் இப்படி ஒரு ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வந்துட்டானுங்க. அதேமாதிரி இந்த ஆட்டோக்கான ஸ்கின்னும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டில் தான் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். பட் பார்த்தா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஈவெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. இதே மாதிரி தாங்க M60 கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வரணும், அப்படி இல்லைனா எவோ வேர்ல்டில் ரெண்டுத்தில் தான் எதனா ஒன்று கொண்டு வருவாங்க. ஏன் ப்ரோ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னுமே ட்ரூவான அப்டேட் கிடைக்கலைங்க. M60க்கும் சரி, ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டுக்கும் சரி. நான் ஏஞ்சலிக் பேண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த M60 கூட இன்னும் ட்ரூவான அப்டேட் எதுவுமே கிடைக்கல. இப்போ இந்த ஈவெண்ட்டுக்குமே டேட் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. பார்த்தா டக்குன்னு நீ கேம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் M60 கொண்டு வருவாங்க. இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே டோக்கன் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதிலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் ரிவார்டாக 4 ரிவார்டு கொடுத்துருக்காங்க. கட்டானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவால், ஒரு பேக் பேக் ஸ்கின்னு, ஒரு ஆட்டோக்கான ஸ்கின்னு. பார்க்குறதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. டோக்கன் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே கம்மியான டோக்கனுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கட்டானா பார்த்தீங்கன்னா 50 டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேக் பேக் ஸ்கின், அதுக்கு ஒரு 30 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. க்ளோவாலுக்கு 80. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோக்கான ஸ்கின்னும் 60 டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. வேணுன்றவங்க மட்டும் எடுத்துங்க. தேவையில்லாத இதுக்கு ஸ்பின் பண்ணி டோக்கன் வச்சு எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. இல்லை அப்படின்றவங்க மட்டும் எடுத்துங்க. ஆனால் இந்த ஆட்டோக்கான ஸ்கின்னு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா டபுள் டேமேஜு அந்தமாரிலாம் கொடுத்துருக்கானுங்க. இது வரைக்கும் நம்ம கேமுக்குள்ளே அந்தமாரி பார்க்கல. இதுதான் புதுசானான்னு தெரியல. டபுள் டேமேஜ், அப்புறம் டேமேஜ் ரெடியூஸ் டபுள் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேமேஜ், ஹேண்டிங் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன நமக்கு தெரியல, கேமுக்குள்ளே ப்ளே பண்ணால் தான் தெரியும். நாளைக்கு அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் அட்வான்ஸ் சர்வரில் ஃபஸ்ட் நம்ம OB52க்கான அப்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து HRK கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இந்த ஈவெண்ட் வந்து நம்ம முன்கூட்டியே பார்த்துருப்போம் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பண்டலு, ஒரு 2 பண்டல் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக் ஸ்கின்னு, 2 அவத்தாரு, அப்புறம் ஒரு பேனரு, எல்லாத்தையுமே கொண்டு வரானுங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது. 2 பண்டலு, ஒரு பேக் பேக் ஸ்கின்னு, ஒரு காருக்கான ஸ்கின்னில் வந்து நமக்கு ரிங் ஈவெண்ட்டில் வருது. இந்த இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேம் ஃபைலுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்கன்னா, இப்போ ஒரு CSK மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும், இல்லை ஒரு 1/2 hour இல்லை 1 hour கம்ப்ளீட் பண்ணி அதில் கிளைம் பண்ணுற மாதிரி கொண்டு வருவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பங்களாதேஷ் சர்வரில் பார்த்திங்கன்னா ஆட்டோக்கான ஸ்கின்னு வந்து இப்படி கொண்டு வந்திருக்கானுங்க. நல்லா பச்சை கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி இப்படி ஒரு ஸ்கின்னை வந்து பங்களாதேஷ் சர்வரில் விட்டுருக்காங்க. இது நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஈவெண்ட்டில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்டர்லேண்ட் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பேக் பேக் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுக்கு தெரியும் இல்லை, எதனா ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேக் பேக் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு லூட் பாக்ஸ் வந்து நம்ம கேம் ஃபைல் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் பாக்ஸை வாங்குற மாதிரி ஒரு 600 டைமண்ட் கொடுத்து வாங்கினோம்னா அதுக்குள்ளே வந்து ஒரு 2 பண்டலு, ஒரு பேக் பேக்கு, அப்புறம் டைமண்ட் வவுச்சரு, கோல்டு வவுச்சரு, இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இதெல்லாம் நம்ம வந்து டைமண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஜுஜுட்சு கைசன் கொலாபரேஷனுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ டோக்கன் 10 கொடுக்க போகிறானுங்க. எதுக்காக அப்படின்னா கோஜோ பண்டலும் சுகுனா பண்டலும் ஃப்ரீயாக எடுக்கிறதுக்காண்டி டோக்கன் டவர் ஈவெண்ட்டில். நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பண்டல், அவெஞ்சர்ஸ் பண்டல் நமக்கு இப்போ ரிங் ஈவெண்ட்டில் வந்திருக்கும். பார்த்துருப்பீங்களா? அவெஞ்சர்ஸ் பண்டல்னு சொல்கிறத விட மம்மி பண்டல்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ பண்டல் வரப்போகுது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலர் பண்டல் விட்டுருப்பாங்க. அந்த ரெட் கலர் பண்டலும் சேர்த்து தாங்க ஸ்டோரில் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டோர்னால் ப்ரைம் ஸ்டோர் அப்டேட். இது நமக்கான ஸ்டோர் கிடையாது. ப்ரைம் லெவல் 7, 8 இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அப்டேட்டு. இந்த ஒரு ப்ளூ பண்டலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் பண்டலு ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பட்டு இது வந்து ஸ்டோரில் ஒரு 3000 டைமண்டுக்கு விற்பானுங்க. இந்த ஒரு 2 பண்டல் வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டபுள் பேரலுக்கான ஸ்கின்னுங்க. 100% கன்ஃபார்ம் இல்லை, இப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு அஃபிஷியலாக நம்மளுக்கு பேனர் கிடைக்கிறப்ப நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது. ஒரு 28, 29 டேட் வரட்டும், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்மளுக்கு ஆட் பண்ணுறாங்க ஸ்டோரில். இந்த அனிமேஷனுங்க. இந்த அனிமேஷனையும் ப்ரைம் ஸ்டோரில் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
பட்டு ஒர்த்து தான். இது போன மந்த்தே வந்திருக்க வேண்டியது, வரல. ஆனால் இந்த மந்த் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வரும் தான் நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசிஸ் மோரி வந்துட்டுங்க. இது வந்து ஜூஸ் கைசன் கொலாபரேஷன் வரப்போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% கன்ஃபார்மு. இந்தமாரி ஈவெண்ட்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வருன்ற மாதிரி தாங்க லீக்ஸ் கிடச்சிருக்கு. வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா B2K பண்டலுங்க. B2Kவால் தான் இந்த பண்டலே வந்து ஃபேமஸ் ஆச்சு. இந்த பண்டலுக்கான நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் பண்டலு. இந்த பண்டல் ஒன்று கூட இன்னொரு அந்த முகமூடி மாஸ்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த பண்டலு 2 பண்டலு. இந்த பண்டலுக்கு நேம் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஷார்க் பண்டலுங்க. இந்த 2 பண்டலு, அப்புறம் ஒரு பேக் பேக்குக்கான ஸ்கின்னு, ஒரு க்ளோவலுக்கான ஸ்கின்னு. இது 4மே ஒரு ரிங்கி ஈவெண்ட்டில் வரப்போதா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் டேட் இன்னும் கிடைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா OB53 அப்டேட் அப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் ஏஞ்சலிக்கோடைய ரெக்கங்க, இது வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிறதா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். நம்ம ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் எப்போ நம்ம கேமுக்குள்ளே லான்ச் ஆகுதோ அப்போ வந்து இது ஃபெடரல் ஈவெண்ட்டில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ இயர் கழிச்சு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருக்கு ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி நியூ இயர் அன்றைக்கி பிரேசில் சர்வருக்கு ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல்லையே நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பிரேசில் சர்வருக்கு 1ஆம் தேதி வரப்போகுது இல்லைங்களா. அதேமாதிரி நம்மளுக்கு பங்களாதேஷ் சர்வர் வந்து நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அனௌன்ஸ்மெண்ட் வரும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு அந்த 5 டேட்லேருந்து 14 டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம கேமுக்குள்ளே லான்ச் ஆயிருங்க. இதுக்குன்னா அஃபிஷியலான பேனர் கிடைச்சோன்னே நான் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கூட ஏதாச்சும் பழைய ஏஞ்சலிக் பேண்ட் ஆட் பண்ணுறாங்களா, இல்லை பழைய டிஷர்ட் எதுவும் ஆட் பண்ணுறாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கலங்க. எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் கிட்ட வரும்போது தான் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவெண்ட் கிட்ட வரப்போ நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போதைக்கு கிடைச்ச லீக் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. பட் 5 டேட்லேருந்து 14 டேட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக நம்ம கேமுக்குள்ளே வந்துடுங்க. யாரும் மிஸ் பண்ண வேணாம். யார் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் நாளைக்கு 3 வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய். Take